காரியமா பதட்டம் வேண்டானே. பதட்டம் இல்ல பதில் சொல்லுங்க. ஏங்க உங்களை பார்த்து எங்களுக்கு ஏங்க பதட்டம்? பேசுறீங்க பார்த்து எங்களுக்கு பதட்டம் இல்ல. உங்களை பார்த்து எங்களுக்கு என்ன பதட்டம்? உங்களை பார்த்து என்ன பதட்டம்? இன்றைய அரசியல் களத்தில் உண்மையிலேயே யாரை கண்டு திராவிட முன்னேற்ற கழகம் பதட்டப்படுகிறது என்பதை நீங்கள் எனக்கு பதில் சொல்வதிலிருந்தே தெரிஞ்சிருக்கும். நான் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அண்ணன், நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டிற்காக நான் அப்படி சொன்னேன். உங்களுக்கு நான் எப்படி சொல்றேன், விளங்க வைப்பதற்காக சொல்லுவேன். இந்த 1000 ரூபாய் கொடுப்பதற்கான பதிலை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன். எங்க அண்ணன் அறிவாளியா இல்லையான தமிழ்நாட்டில் இல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்று இன்னொன்னு சொல்றேன். இந்த 1000 ரூபாய் பணம் உங்கள் மனைவி 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் போது இந்த 1000 ரூபாய் கூடுதலா வாங்கினா அது உண்மையிலேயே அவங்களுக்கு பயனற்றதா இருக்கும். உண்மையா? 1,20,00,000 குடும்பங்கள் தற்போதைக்கு நீங்கள் தகுதியுள்ள பெண்கள் என்று வரையறுத்து வச்சிருக்கீங்க. இதுல வராத குடும்பங்கள் இன்னும் 1 கோடி குடும்பங்கள் இருக்கிறது. 2,20,00,000 குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இதுல உங்கள் வரையறைப்படி 1 கோடி பெண்கள் இல்லாமல் போனாலும் கூட நீங்கள் ஆட்சி செய்த இந்த 50 ஆண்டு காலத்தில் 1,20,00,000 குடும்பங்கள் நிற்கதியாக 1000 ரூபாய்க்கு மாதம் அல்லாடுகின்ற சூழ்நிலை இருக்கிறது என்று நான் சொல்லல, உங்கள் வாயாலே நீங்க சொல்லியிருக்கிறீங்க.